சம்பவம் நடக்கின்ற பொழுது இந்த மேனேஜர் எம்எல்ஏவுக்கு ஃபோன் பண்ண அவன் ஏன் 100க்கு ஃபோன் பண்ணார். எம்எல்ஏவுக்கு ஃபோன் பண்ணி எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசியிருந்தா அந்த நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு விரைவாக எப்படி பாதுகாப்பாக இருந்திருக்கும். அப்ப மேனேஜர் ஏன் 100க்கு ஃபோன் பண்றார் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை எடுத்து எம்எல்ஏ முன்னாடி வச்சா மிகப்பெரிய நிறைய உண்மைகள்லாம் வெளிவரும். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் கிராமத்தில் இருந்த தென்னந்தோப்பில் ஒரே வெட்டில் கழுத்தை துண்டாக்கிய அந்த கொடூர கொலை, எஸ்எஸ்ஐ திரு சண்முகவேல் அவர்களை கொன்ற அந்த கூலிப்படை. இதுல வர வர செய்திகள் அதை சுற்றி நடந்திருக்கின்ற செய்திகள் நமக்கு அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. எம்எல்ஏவுக்கு இந்த கூலிப்படையை பற்றி, அந்த கொலைகார குடும்பத்தின் கொலைகார அப்பா மகன்களை பற்றி நன்றாகவே தெரிந்தே வேலைக்கு வைத்திருந்திருக்கிறார். 2 ஆண்டு காலமாக வைத்திருந்திருக்கிறார். ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் இந்த எம்எல்ஏ? இதன் பின்னணி என்ன? அரசியல் ரீதியாக அவருக்கு கிடைத்த லாபம் என்ன? இந்த படுகொலையை எப்படி செய்து இவர்களுக்கு இதில் பழக்கம் இருக்கிறதா, முன்னே பின்னே எல்லாம் கூலிப்படையில் இருந்தார்களா என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த அப்பா மூர்த்தி, இன்னொரு பையன் பேரு தங்கபாண்டியன், 2 பேரும் தான் இப்ப உள்ள ரிமாண்ட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. என்கவுண்டர் செய்யப்பட்டது அவன் பேரு மணிகண்டன். அவன் தான் வெட்டி இருக்கான் எஸ்எஸ்ஐ தலையில. நீண்ட நாட்களாகவே, கடந்த 2 ஆண்டுகளாகவே இவர்கள் இந்த தோட்டத்திற்கு வந்ததற்கு பிறகு, வேலைக்கு குடும்பத்தோடு வந்து அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க. வந்ததற்கு பிறகு பக்கத்து தோட்டத்துக்காரர்களோடு உதார் விடுறது, அவங்களோட வம்பிழுக்கிறது, பல்வேறு தகராறுகளை எழுப்பது, மிரட்டுவது, உருட்டுவது, அந்த பக்கம் போறவங்க வர்றவங்க எல்லாம் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. பல்வேறு புகார்கள் வந்திருக்குது. இந்த மேனேஜர் சொல்றதுக்கும் கட்டுப்படாத அளவுல இவனுங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவனுங்க, இந்த 3 பேரும், 3 பேர்ல 2 பேர் தான் இங்க வேலை செய்யறவனுங்க. ஒருத்தன் இந்த வெட்டிய மணிகண்டன் ஊர்ல இருக்கான், அவன் சொந்த ஊர்ல தங்கி இருக்கான், திண்டுக்கலுக்கு அருகில் வேடசந்தூர். இவர்களை பற்றி விசாரிக்கும் போது ஜாதியை பற்றியெல்லாம் நாம் கேட்டோம். அது அவர்களுக்கு அது புதிதல்ல, அதை பற்றி பேச வேண்டாம். எல்லோருமே பேசிவிட்டார்கள் எஸ்எஸ்ஐ எப்படி படுகொலை செய்யப்பட்டார் என்று. அந்த வேன்ல ஏத்த கூட்டிட்டு போறாங்க இவனை. இந்த 2 பேர் அப்பா அம்மா 2 பேரையும் கஸ்டடிக்கு கொண்டு போகும்போது அவன் என்ன பேசுறான் தெரியுமா? என்னைய கொல்ல போறாங்க, என்னைய கொல்ல போறாங்க, அதுக்கு போலீஸ் தான் பொறுப்பு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ சும்மா இருந்தியா? உன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா ஏன்டா இப்போ உன் தம்பி சாகுறான்? அப்பா அம்மா 3 பேர் பிரச்சனையில நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படிங்கிறது அவனுடைய வாதம். அது வீட்டை பூட்டிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள நீ பண்ணிருக்கணும். அக்கன் பக்கத்தினருக்கு பிரச்சனை வருகின்ற அளவுல இவனுங்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல அவங்க அந்த தோட்டத்தில் கட்டி உருண்டு வெட்டி பண்ண உடனே போன் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் பொறுத்து பார்த்துட்டு தான் போன் பண்ணியிருக்காரு. எஸ்எஸ்ஐ சமாதானப்படுத்தி அவங்க அப்பாவை ஆம்புலன்ஸை வர சொல்லி ஏற்றி கொண்டுகிட்டு போகும்போது போட்டோ எடுத்தது தான் பிரச்சனையா போச்சு. இவங்கள போட்டோ எடுத்த உடனே சுதாரிச்சிருக்காங்க. ஏனென்றால் இவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள், கூலிக்கு கொலை செய்பவர்கள், கூலிப்படையிலே பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். கூலிப்படை அப்பப்போ போய் கூலிப்படையில வேலை செஞ்சுட்டு வருவானுங்க. இந்த தமிழகத்திலே இருக்கின்ற தென்னந்தோப்புகள் என்ன தெரியுமா? இந்த தென்னந்தோப்பு முழுவதுமே கூலிப்படையினருக்கு புகலிடம் தருகின்ற இடங்களாக இருக்கு. இவனுங்க யாருக்கும் தெரியாம இந்த தென்னந்தோப்புல தென்னந்தோப்பு பாத்துக்கிறேன், கொடுக்கறத கொடுங்க, ஏதோ கூலியை கொடுங்க
அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு இங்க அவங்க தர்ற இதுல உள்ளுக்க காய்கறி அதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு பால் மாடு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்து செய்வானுங்க. ஆனால் போன் வந்த உடனே போய் கூலிப்படையா போய் வேலை செஞ்சு அங்க கொண்டுட்டு இங்க வந்து பதுங்கிடுவாங்க. தென்னந்தோப்பு முழுவதையும் சர்ச் பண்ணி அங்கே குடியிருக்கிற அத்தனை பேரையும் விசாரணை வலயத்தில் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 2000 பேர், 2000 3000 பேராவது கூலிப்படையினர் அங்கே இருக்காங்க. தமிழக அரசு முதலில் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூலிப்படையினர் வந்து அடைக்கலமாக ஒளிந்திருக்கின்ற ஒரு இடமாக தென்னந்தோப்புகள் மாறி போய்விட்டன. அங்க எங்க கொலை நடந்தாலும் இங்க தென்னந்தோப்புல அலசி ஆராய்ந்தால் கிடைக்கும், குற்றவாளி இங்க கிடைச்சிருவான். ஆக இவர்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் 2 பேரும் எப்பாவது கூலிப்படையா போய் கொலை பண்ணிட்டு லட்சக்கணக்கில் வாங்கி கொண்டாந்து வைக்க வேண்டியது, நகைகள் கிடைத்த நகையா மாத்தி வச்சுக்கிற வேண்டியது, சொத்து பத்துக்களை வாங்க வேண்டியது, இது குலத்தொழிலாவே பண்ணிக்கிட்டு வந்திருக்கானுங்க, குடும்ப தொழிலாவே செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சொத்துக்கள் இந்த நகை பணத்தை பிரிக்கிறதுல நான் தானே அவனை கொன்னேன், நாங்க கொண்டாந்து நாங்க கொள்ளையடிச்ச பணம் தானே, அதை எங்களுக்கு கொடுன்னு சொல்லி இவனுங்க கேட்டதுல தான் தகராறு. மற்றபடி இவங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதான். இவர்கள் கூலிக்கு கொலை செய்து கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த சொத்துக்களை பிரிப்பதிலே தான் தகராறு. ஏன்னா நல்ல சொத்தை பிரிக்கையில இப்படிலாம் தகராறு ரொம்ப வராதுங்க. நல்லபடியா சேர்த்து வச்சிருந்த சொத்து அதிலே கிடைக்கிற வருமானம்லாம் மனிதனை வந்து இப்படியெல்லாம் மாத்தாது. இது திருட்டு சொத்து, கொலை பண்ணிட்டு கொண்டுட்டு வந்த சொத்து இப்படிதான் வரும். அந்த சொத்து அந்த பணம் எப்படி இவங்கள பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. ஆக இப்படி இவர்கள் இந்த சொத்துக்களை கொலை செய்து கூலிப்படையாக போய் கொலை செய்து கொண்டு வந்த பணத்தை தான் அதை பிரிப்பதிலே தான் தகராறு. அப்ப இந்த போட்டோ எடுத்த உடனே உண்மையெல்லாம் வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கஞ்சா போதை அதோட மது போதையோடு சேர்ந்து சிந்திக்க தெரியாத மிருகங்கள் தானே அவன் இங்க பேசுறான் பாருங்க. அந்த கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்காங்க. அந்த வேன்ல ஏறி போறானே தங்கபாண்டியன் அப்பனும் மைனா, கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கா அவங்களுக்கு? அப்பவும் நெஞ்ச தூக்கிட்டு தெனாவட்டா தான் பேசுறான் அவன். நெஞ்ச தூக்கிட்டு தெனாவட்டா தான் பேசுறான் அவன். குற்ற உணர்ச்சி இல்லாத மிருகங்கள் ஏத்திட்டு போகும்போது பார்த்துடுவீங்க. ஆக இந்த சொத்து பத்துக்களை பிரிப்பதிலே தான் இவர்களுக்கு சண்டை வந்திருக்கிறது. இது ஒரு பார்ட். ஆனால் இன்னொரு பார்ட் என்பது எம்எல்ஏ சாதாரண லேண்ட் புரோக்கராக, காற்றாலைகளுக்கு இடம் வாங்கி கொடுக்கிற ஒரு புரோக்கராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். அதிமுகவில் பணம் கொடுத்தே பதவி வாங்கி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். குடிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக. அதன் பிறகு அதிமுகவில் எப்படி பதவி வாங்க எப்படி எம்எல்ஏ பதவி அடைவார்கள் என்பதெல்லாம் வெளிச்சம் இப்போது எடப்பாடி வந்ததற்கு பிறகுதான் கட்சியாக இருக்கிறது. அதற்கு முன்பு அம்மா பேர்ல ஒரு விருப்பம் 10 விருப்பம் மனு, என் பேர்ல ஒரு 10 விருப்பம் மனு. அதிமுக பண்ணியிருக்க அட்ராசிட்டி எல்லாம் கொஞ்சமா? ஜனநாயகத்தின் மீது எடுக்கப்பட்ட தாக்குதல். அம்மா பேர்ல 10, என் பேர்ல 1. அம்மா பேர்ல 25 விருப்ப மனு, ஒரு விருப்ப மனுக்கு 25,000 கட்ட வேண்டியது, அப்புறம் என் பேர்ல 1. இப்படி கட்டிதான் இவங்க வாங்குவாங்க இந்த சீட்டை. இப்படி சசிகலா, திவாகரன், ராவணன் யாரோ ஒருத்தரை பிடித்து கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து இவர்கள் எம்பியாவும் இருந்திருக்காரு, எம்எல்ஏ சீட்டை வாங்கி இருக்கார். இப்பொழுது கரண்ட் எம்எல்ஏ, அது வேறு விஷயம். அதற்கு முன்பு எம்பி எம்எல்ஏவெல்லாம் ஆகிறதா இருந்தா இங்க சசிகலாவிடம் கொட்டி கொடுத்து தானே வாங்கணும். ஆக இதற்கெல்லாம் பணம், இப்படியெல்லாம் பணம் சேர்ப்பது, இதுல ரொம்ப பணம் சம்பாதிப்பதிலே பெரிய கில்லாடி இந்த மகேந்திரன். லேண்ட் புரோக்கர் தான். இடம், தென்னந்தோப்புகளை வாங்குறது, விற்பது, அதை தோப்புகளாக மாற்றுவது. இப்பவும் இந்த குறிப்பிட்ட தென்னந்தோப்பு வந்து 40 ஏக்கருங்க. 40 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 20-25 தென்னை மரங்கள் என்று வைத்தால் கூட 4-8-800-1000 தென்னை மரங்கள் கிட்ட இருக்கும். ஆக இது ஒரு மிகப்பெரிய சொத்து தான். இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு 12-13 வெட்டு கூட வரும். ஒரு தென்னை மரத்துக்கு 30 காயிலிருந்து 50 காய்னா கணக்கு பண்ணி பாருங்க. 1000 மரத்துக்கு 50,000 காய். 30,000 50,000 காய் வரைக்கும் ஒரு வெட்டுக்கு வரும். இப்போ அதனுடைய வருமானம், இதற்கெல்லாம் இது பண்றது, இதெல்லாம் சம்பளம் கொடுத்தது பண்றதுக்காக இவர் என்ன செய்திருக்கிறார்? தனக்கு ஒரு எதற்கும் அஞ்சாதுன்ற ஒரு குற்ற பின்னணி உள்ள ஆளுகளை தான் தேடி இருக்காரு எம்எல்ஏ. நமக்கு கிடைத்த ரகசிய தகவல், மற்றவர்களை பயமுறுத்துவதற்கு, திருடர்கள் வராமல் இருப்பதற்கு,
தனக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு குற்ற பின்னணி உள்ளவரை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆதார் அட்டையெல்லாம் கொடுத்துட்டேங்கிறாரு. ஆதார் அட்டையெல்லாம் நாக்கு வலிக்குவா போய அவனைத்தான் தெரியுதுல்ல. அவனை பற்றி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்திருக்குது. பக்கத்து நிலத்துக்காரர்கள், பக்கத்திலே தோட்டத்திலே வேலை செய்கிற கூலி தொழிலாளர்கள், இவன் மட்டும்தான், இன்னும் எத்தனையோ அப்பாவி கூலி தொழிலாளர்கள், உடல் உழைப்பம் மட்டுமே நம்புகின்ற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இவங்க பற்றி கம்ப்ளைண்ட்டுக்கு மேல கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. மேனேஜருக்கு சொல்லியிருக்காருங்க. மேனேஜரும் வேற வழி இல்லாம அவர் வேலையை காப்பாத்திக்கிறோம் சொல்லி சொல்லி பார்த்திருக்கிறாரு. எம்எல்ஏ கிட்டையும் சொல்லி பார்த்திருக்காரு. 2 வருடமாக இவர்கள் மேல் இவர்களை விரட்டல. எம்எல்ஏ உடைய எண்ணம் என்ன? இப்படி ஒரு ஆள் நமக்கு வேணும், இப்படி ஒரு குற்ற பின்னணி உள்ளவர்கள் நமக்கு வேணும். அப்பதான் நம்ம வந்து பயமுறுத்தி மற்ற லேண்டுகளை எல்லாம் வளைக்கலாம், இடங்களை எல்லாம் வளைக்கலாம். அடுத்த எம்எல்ஏ சீட்டு வேணும், 2026 தேர்தலுக்கு செலவழிக்கணும். இதற்கெல்லாம் இந்த மாதிரி லேண்ட் டீலிங்ல உள்ளவங்களுக்கு ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர்கள் தேவை. ஆகவே அவரும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 வருடமாக இவங்க மேல புகார் போகாமையா இருக்கு. பக்கத்து நிலத்துக்கார உங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க இப்படி பண்றானுங்க, இப்படி அட்ராசிட்டி பண்றானுங்க, மிரட்டல் விடுக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்க, அவனுங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியலைன்னு சொல்லி எத்தனையோ புகார்கள் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி சட்டை செய்யவே இல்லை என்றால் எம்எல்ஏ இவர்களை காப்பாற்றிக் கொண்டிருந்திருக்கிறார். இவன் இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல தகராறு இழுத்திருக்கான். வெளியே போகையில சிட்டியில, குடிமங்கலத்துல, உடுமலைப்பேட்டத்தில், பொள்ளாச்சியில எல்லாம் தகராறு இழுத்திருக்காங்க. அவர்களை எல்லாம் அப்பொழுதெல்லாம் எம்எல்ஏ தலையிட்டு தான் காப்பாற்றி இருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றன. ஆக எம்எல்ஏ இவர்களை காப்பாற்றி இவர்களை அடைக்கலமாக தன்னுடைய தோப்பிலை வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக வைத்திருந்தார் இந்த கொலை கும்பலை, குற்றவாளி கும்பலை? இப்படித்தான் ஒரு பார்ட்டி இவனுங்க வந்து கூலிக்கு கொலை செய்து கொள்ளையடித்து அந்த சொத்து பத்துக்களை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. வாரத்திற்கு ஒரு தடவை, 15 நாட்களுக்கு ஒரு தடவை, எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவன் புறப்பட்டு வந்துட வேண்டியது. இவன் இங்க குடிச்சு கும்மாலம் அடிச்சுட்டு கஞ்சா போதை ஏற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு எங்கெங்க ஒளிச்சு வச்சிருக்க, என்னென்ன சொத்துக்களை எங்கெங்க பணத்தை பதுக்கி வச்சிருக்கெல்லாம் தகராறு பண்ண வேண்டியது. விடிஞ்ச உடனே புறப்பட்டு போக வேண்டியது. அன்றைக்கு இந்த தகராறு இவங்க மாட்டோம்னு இருந்திருக்குது. இந்த தகராறு முற்றி தகப்பண்ண அவனை வெட்டியிருக்கானுங்க. அவங்க அப்பாவை. அவனுக்கு ஏற்கனவே ஒத்த கண்ணு இல்லை, மூர்த்திங்கிறவனுக்கு தலையில வெட்டி ரத்த காயம் செய்திருக்கிறார்கள். ரத்த காயம் செய்த உடனே தான் மேனேஜர் பயந்துட்டார். அவர் மறுபடியும் எம்எல்ஏவுக்கு போன் செய்வதை விட எம்எல்ஏவுக்கு போன் பண்ணியிருக்கலாம்ல. இப்ப மேனேஜர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய தகராறு நடக்கும் பொழுது எம்எல்ஏ அவருக்கே அந்த மேனேஜர் போன் பண்ணல. மேனேஜருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க இவங்க, இதே வேலையா போச்சு, முதல்ல வாங்க புறப்பட்டு வாங்க, இல்ல ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் எம்எல்ஏவுக்கு அனுப்பியிருக்கலாம், பேசியிருக்கலாம். பேசியிருப்பார், மேனேஜர் பேசியிருப்பார். அவர் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எம்எல்ஏவுக்கு இவர்கள் தேவை, இந்த குற்ற பின்னணி உள்ளவர்கள் தேவை என்பதால் எம்எல்ஏ பேசியிருக்கார். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்கல, கூப்பிட்டு இருக்காரு மேனேஜர். போன் பண்ணி கூப்பிட்டும் தொடர்ந்து இவர் எப்பொழுதும் எம்எல்ஏ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலையிடுறதில்ல, வர்றதில்லை, அதை என்னன்னு கேட்கறதில்ல. அன்றைக்கும் கேட்கவில்லை. மேனேஜருடைய போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, பதில் கொடுக்கவில்லை என்றவுடன் பொறுத்து பார்த்த மேனேஜர், பக்கத்து தோப்புக்காரங்களும் வந்து என்ன ரத்த காயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போயிடுச்சுன்னு பெரிய இதாயிரும், போலீஸுக்கு போன் பண்ணுங்க உடனே அவரும் 100க்கு தான் போன் பண்ணியிருக்காரு. 100க்கு போன் பண்ண உடனே அவங்க கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா அவங்க அங்கிருந்து பட்ரோல் எஸ்ஐ சண்முகவேலை அனுப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிராஜடி, மிகப்பெரிய சோக சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து விட்டது. சரி, ஆதார் தான் இருக்குது, எனக்கிட்ட இருக்குது, தான் கொடுக்குறேன், ஆதார் இருக்குது, அவங்க கொண்டாந்த இதெல்லாம் இது பண்ணா, நீ மேனேஜர் எத்தனை தடவை போன் பண்ணி உனக்கு போன் பண்ணாம இருந்திருப்பாரா? இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் பொழுது எம்எல்ஏவுக்கு போன் பண்ணாம, சாதாரண இல்லைங்க, ஒரு எம்எல்ஏவுக்கு போன் பண்ணாமல் எம்எல்ஏ மூலமாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியிருக்கலாம். இப்படி இதெல்லாம் இருக்குல்ல, அண்ணே மறுபடி பண்றாங்க, எது பண்றாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார்ல மேனேஜர். எம்எல்ஏவுக்கு போன் பண்ணி எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்ப 100க்கு ஏன் போன் பண்றாரு மேனேஜர்? அதுலதான் இருக்குது எம்எல்ஏ இந்த கொலை கும்பலை, குற்றவாளி கும்பலை ஏதோ ஒரு தேவைக்காக வைத்திருந்திருக்கிறார். ஆக விசாரிக்கப்பட வேண்டியது இந்த எம்எல்ஏவும் தான். எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களை விசாரிக்க வேண்டும். விசாரணை வளையத்திற்குள் அவரை கொண்டு வந்து மேனேஜர் எத்தனை தடவை போன் செய்திருக்கிறார், அன்று இரவு
எம்எல்ஏ மகேந்திரனுக்கு போன் பண்ணியிருக்காரா என்னங்கிறதெல்லாம் அவருடைய செல்போனை வாங்கி பார்த்து அதன் பிறகு எம்எல்ஏவையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து இந்த குற்ற பின்னணி உள்ளவர்களை ஏன் சேர்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி விசாரிச்சார். எம்எல்ஏ செய்திருக்கின்ற குற்றச்சம்பவங்கள் இவர் யார மிரட்டியிருக்காரு, மிரட்டுவதற்கு இவர்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்காரா, வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கிறதா, எம்எல்ஏவுக்காக இவர்கள் எதையும் செய்திருக்கிறார்களா என்பதை எல்லாம் விசாரித்து போலீஸ் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.